சார் ஒரு மேடம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து நைனிகா போட்டிக்ல கிளாஸ் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். ஜூலை 19 1600 வாங்கியிருந்தேன். ஆனா எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டேன்னு அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. எனக்கு டிஸ்பேட்ச் வந்து ஆகவே இல்லை. நான் திரும்ப கூப்பிட்டு ஒரு 2-3 முறை வந்து பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனே எடுக்கிறது இல்லை. அப்படியே எடுத்தாலும் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பேசுறாங்க. நான் இது எப்படி சட்டப்படி அணுகி வாங்குறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சார். பொதுவா இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்ணும்போது கண்டிப்பா அவங்கள நேர்ல பார்த்திருக்க மாட்டீங்க. ஓகே, நேர்ல பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அதுக்குண்டான பேமெண்ட்டை வந்து ஆன்லைன்ல பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு. அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சைபர் கிரைம்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் நேர்ல ஒரு தடவை போனா அந்த எந்த பொட்டிக்கோ அவங்கள வந்து ஆன்லைன்ல இங்க கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா சைபர் கிரைம்ல அவங்கள லாக் பண்ணிடுவாங்க, அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்கள அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவங்கள விசாரணைக்காக கூப்பிடுவாங்க. இல்ல விசாரணைக்காக கூப்பிடுவாங்க, அவங்க வரல, விளக்கம் கொடுக்கணும்னா உடனே அந்த ஃப்ரீஸ் பண்றோம், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்பிச்சீங்களோ. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். அது 1500 இருக்கட்டும் இல்ல 150 ரூபாயா இருந்தாலும் சரி, அதை இமீடியட்டா அதை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஃபண்டு அது ரீஃபண்ட் வரதுன்னு வாய்ப்பு இருக்கு.